بسم الله الرحمن الرحيم. நாமெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு வாழக்கூடிய பாக்கியத்தை நம்மளுக்கு அல்லாஹ் நசீபாக்கி இருக்கின்றான். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஈமானை நசீபாக்கிய நாம சில நேரங்கள்ல ஈமானுடைய விஷயத்துல தடுமாறிடுறோம். நம்மளுக்கு தடுமாற்றம் ஏற்படுது ஈமானை உறுதியாக பின்பற்றக்கூடிய விஷயத்துல. குறிப்பாக சொல்ல போனா இந்த உலகத்துல நாம தொழுகிறோம், ஓதுறோம், அல்லாஹ்வை பயந்து நடக்கிறோம். ஆனா இந்த ஈமானை ஏற்றுக்கொள்ளாத சில மனிதர்களை பார்த்து நாம யோசிக்கிறோம். ஏன்னா நம்ம அல்லாஹ்வை நம்புறோம், தொழுகிறோம், அல்லாஹ் தான் நம்மளுக்கு எல்லாமே செய்யறான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ்வை நம்பாதவர்களும் ஈமான் கொள்ளாதவர்களும் நல்லாதான இந்த உலகத்துல வாழ்றாங்க. அதை நம்ம கொஞ்சம் இங்கேருந்து சொன்னா தான் விளங்கும். நம்ம என்ன ஈமான் கொள்ளாதவர்களும் நல்லாதானே வாழ்றாங்க அப்படின்னு ஈமான் கொண்டா நாம என்ன செய்யறோம் அப்படின்னா தடுமாறுறோம். நம்மளையும் பார்க்கிறோம், ஈமானை கொள்ளாம அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவனையும் பார்க்கிறோம், அல்லது நம்மளை மாதிரியே இஸ்லாமா பிறந்து தொழுகை வராம இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் பார்க்கிறோம். பெருசா டிஃப்ரெண்ட் தெரியலையே. நம்ம முட்டி முட்டி தொழுகிறோம், நம்ம இருக்கோம் அப்படிதான் இருக்கிறோம், அவனும் அப்படித்தான் இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா நம்மளை விட அவனா நல்லா இருக்காங்கிற மாதிரிலாம் நம்ம மண்ட வேலை செய்யும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல என்ன சொல்றான், ரஹ்மதி வசியாத்து குல்ல ஷைஇன், என்னுடைய ரஹ்மத் என்பது இந்த உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்கள் மீதும் எல்லா படைப்புகள் மீதும் என்னுடைய ரஹ்மத் சூழ்ந்து இருக்குது அப்படிங்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல முசீபத் இருக்குமா? இருக்காது. அப்ப ஏன் அல்லாஹ் ரஹ்மத்தி, என்னுடைய ரஹ்மத் எல்லா இடத்திலையும் சூழ்ந்து இருக்குது அப்படின்னு சொல்றான் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கு என்ன நம்ம அதுக்கு அர்த்தம் அப்படின்னா, எல்லா இடத்திலும் ரஹ்மான் நிறைந்திருக்கிறான். எல்லா இடத்திலும் ரஹ்மான் நிறைந்திருப்பதால் அவனுடைய ரஹ்மத் இந்த உலகத்துல எல்லா வஸ்துக்கள் மீதும் சூழ்ந்திருக்கு. அல்லாஹ்வை ஈமான், யாராச்சும் என் முகத்தை பாருங்க, யாரை பார்த்து பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு கேமரா ஒரு டிவி வச்சுட்டா என் முகத்தை பார்த்து நானே பேசிக்கிடுவேன். இருக்குது நான் மலக்குமார்கள் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, இல்லாட்டி அவங்கள பார்த்தாச்சும் பேசிடலாம். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அனைத்து படைப்புகளையும் அல்லாஹ் சூழ்ந்திருப்பதால் அல்லாஹ் நம்மளையும் சூழ்ந்திருக்கான், ஈமான் கொள்ளாதவர்களையும் சூழ்ந்திருக்கான், அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்றவங்களையும் சூழ்ந்திருக்கான், அல்லாஹ் இல்லை என்று சொல்பவர்களையும் அல்லாஹ் சூழ்ந்திருக்கிறான். அல்லாஹ் எங்கெல்லாம் சூழ்ந்திருக்கிறானோ அங்கெல்லாம் அவனுடைய ரஹ்மத் சூழ்ந்திருக்கிறது. அதனாலதான் இந்த உலகத்துல அல்லாஹ் ரஹ்மான் அப்படின்னு சொல்லுவான். நீங்க என்னை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாட்டாலும் சரி, என்ன என்னுடைய ரஹ்மத் என்னுடைய கிருபை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் இந்த உலகத்துல. அப்ப ஃபஸஅத்துபுஹா, இத சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபஸஅத்துபுஹா, குறிப்பாக சில பேர்களுக்கு நான் அதிகப்படியாக எழுதுவேன், என்னுடைய ரஹ்மத்தை நான் அதிகப்படியாக காண்பிப்பேன். யாருக்கு அப்படின்னு சொன்னா லில்லதீன யத்தக்கூன, யார் என்னை அஞ்சிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நான் அதிகப்படியாக சில வைகளை எழுதுவேன். என்ன அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம்மளுக்கு இந்த உலகத்துல கிடைச்சிருச்சு, அதை அனுபவிக்கிறோம், ரிஸ்க் கிடைக்குது, சாப்பிட்றோம், படுக்கிறோம், தூங்குறோம், வேற என்ன இதுக்கு மேல வேணும் அப்படின்னா அல்லாஹ் நம்மிடம் இருந்து எதை எதிர்பார்க்கிறானோ அதை நமக்கு தருகிறான். இன்னொரு இடத்துல சொல்றான், அலம் தர அன்னல்லாஹ ஸஹர லக்கும் மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ அஸ்பக அலைக்கும் நிஅமஹு,
நான் இந்த பூமி மேல, வானம் பூமி அனைத்து படைப்புகள் மீதும் என்னுடைய நியாமத்தை அளவு கடந்து நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்களா. என்னுடைய நியாமத்து வந்து இந்த உலகத்துல இறங்கிக்கிட்டு இருக்கு, எல்லாரும் அனுபவிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நான் என்னுடைய நியாமத்தை நான் இறக்கி கொண்டிருக்கிறேன். வாஹிரத்தன் பாத்தினத்தன், வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வெளிப்படையாக என்ன அப்படின்னா நாம் அனுபவிக்கக்கூடிய நியாமத்துகள். இப்ப நம்மளை வந்து ஒரு மனுஷனை உருவாக்கி நடக்க விட்டாம பாருங்க, அதே பெரிய நியாமத். என்னை நான் என்று அடையாளம் சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு எனக்கு ஒரு உருவத்தை தந்து, ஒரு சூரத்தை தந்து, கை கால்களை நல்லபடியா தந்து, எல்லாத்தையும் என்னுடைய நடைமுறைகளை வந்து அழகுபடுத்தி கொடுத்தான் பார்த்தீங்களா, அதே ஒரு நியாமத்து தான். இது வெளிப்படையான நியாமத். இப்படி இந்த உலகத்துல வெளிப்படையான நியாமத்துங்கிறது நிறைய சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். பாத்தினத்தன், மறைமுகமான நியமத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றது அல்லாஹ் நான் எல்லாத்துக்கும் கொடுத்தேன்னு சொல்லல. அந்த மறைமுகமான நியமத்து என்பது அவனை பற்றி விளங்குவது. யுனஸ்ஸிலுல் மலாயிகத பிர்ரூஹ், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காட்டுறான். யுனஸ்ஸிலுல் மலாயிகத பிர்ரூஹி, அல்லாஹ் வந்து ரூஹ்னு வந்து யாருக்கு சொல்லுவான் அப்படின்னா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரூஹ்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவான். ஏன் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து அந்த இடத்துல ரூஹ் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபியா இன்ன ஃபீ லைலத்துல் கத்ருடைய இரவுல ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்து இறங்குவார்கள் சொல்றதுக்கு ரூஹுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். இந்த இடத்துல யுனஸ்ஸிலுல் மலாயிகத வர்ரூஹ், இந்த ரூஹுக்கு வந்து அல்லாஹ் என்ன அர்த்தம் சொல்றான் அப்படின்னா மின் அம்ரிஹி, நான் மலக்குமார்களிடத்தில் ரூஹை கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்றான். ரூஹை கொடுத்து அனுப்புறேன். மின் அம்ரிஹி, என்னுடைய அம்ரை கொண்டு, அலா மையஷாஉ மின் இபாதிஹி, நான் யாரை நாடுகிறேனோ அந்த நல்லடியார்களுக்கு நான் என்ன செய்றேன், இந்த ரூஹை கொடுத்து அனுப்புறேன். அன்திரு, அதை கொண்டு அவர்கள் லா இலாஹ, அவர்கள் எச்சரிப்பார்கள், எத்தி வைப்பார்கள். லா இலாஹ இல்லா அன. இப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹுங்கிற வார்த்தைக்கு அல்லாஹ் இந்த இடத்துல வந்து ரூஹுன்னு பயன்படுத்துறான். பெருமிக்கவர்களை, அப்போ ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரூஹுன்னு பயன்படுத்துறான். இந்த லா இலாஹ இல்லல்லாஹுக்கு இந்த இடத்துல ரூஹுன்னு பயன்படுத்துறான். ஏன் இந்த ரூஹுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான் அப்படின்னு சொன்னா, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி இல்முடையவர்கள், அல்லாஹ்வை பற்றிய முழு ஞானமுடையவர்கள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம். அதனால அங்க ரூஹ் அப்படிங்கிறான். அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு ஏன் இந்த இடத்துல ரூஹ்னு சொல்றான் அப்படின்னா, அல்லாஹ்வை பற்றிய இல்மை மனிதன் தேடக்கூடிய அளவுக்கு கற்றுத்தரக்கூடிய, நமக்கு தரக்கூடிய இந்த வார்த்தை வந்து மிக மிக ஞானம் கொண்ட வார்த்தை. அது அவங்களுடைய தேடலுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். அப்போ அதனால இந்த இடத்துல வந்து லா இலாஹ அப்படிங்கிறதுக்கு ரூஹுங்கிற வார்த்தையை சொல்றான். அப்ப எதற்காக இந்த வார்த்தை நான் இந்த கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னா, ஃபத்தகூனி, என்னை நீங்கள் அஞ்சி வாழ்வதற்காக. பெருமிக்கவர்களே, இந்த இடத்துல இந்த ரூஹுங்கிறது வந்து நம்மெல்லாம் ரூஹுன்னு சொல்றது எதுக்கு சொல்லுவோம், நம்மளுக்கு உள்ள உசுருக்கு தான் ரூஹுன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு மனிதனுக்கு நாம சொல்லக்கூடிய ரூஹுங்கிறது எத்தனை வருஷத்துக்கு இருக்கும்? ஒரு பூனை இருக்கு, ஒரு 10 வருஷம் வாழுமா? அப்ப அந்த பூனைக்கு ரூஹு போயிட்டா எவ்வளவு நேரத்துக்கு அது வந்து நாத்தாடிக்காம இருக்கும் அப்படின்னா, மீறி போனா ஒரு நாள் கூட இருக்காது. அப்புறம் வயிறு வெடிச்சு நாத்தம் வரும், அப்புறம் புழு வரும், அப்புறம் அந்த தெருவு பக்கமே போவாது, போனா வாட அடிக்கும். அப்ப இந்த ரூஹு, நாம சொல்லக்கூடிய இந்த ரூஹு ஒரு படைப்பை விட்டு, ஒரு உருவத்தை விட்டு வெளியாயிருச்சு அப்படின்னு சொன்னா நாத்தாடிக்கும். ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ரூஹ் இருக்குல்ல, லா இலாஹ இல்லல்லாஹுக்கு ஏன் ரூஹுன்னு சொல்றான் அப்படின்னா, இந்த ரூஹ் வந்து உள்ளத்தை உயிர்ப்பிக்க கூடியது. நம்மளுக்கு இருக்கிற உயிர் வந்து ரூஹ் வந்து இந்த உடலை இயக்கக்கூடியது. அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற ரூஹ் வந்து உள்ளத்தை இயக்கக்கூடியது.
இந்த உள்ளம் ரூஹாயிருச்சு அப்படின்னு நேற்று நான் சொன்னேன். அப்போ நம்ம வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அடக்கின ஜனாசாக்களை தோண்டி பார்க்குறோம், அது உயிரோட இருக்குது அப்படின்னா இந்த உள்ளம் ரூஹோட ஆயிடுச்சு, ரூஹா இருக்குது, உயிர் பெற்றுச்சு அப்படின்னு சொன்னா இந்த உடல் சாகாது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற இந்த வார்த்தையை கொண்டு உங்களுடைய உள்ளம் ரூஹடைவதற்காக நான் என்ன செஞ்சிருக்கேன், நாடிய நபிமார்களை தேர்ந்தெடுத்து உங்களிடம் நான் அனுப்புகிறேன். அவர்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை இந்த உலகத்துல வந்து என்ன செய்யறாங்க, பரப்புறாங்க. அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு அவங்களுடைய உள்ளம் அடையிற அந்த பிரைட்னஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரூஹ், அந்த அல்லாஹ்வுடைய நூரை கொண்டு அவருடைய உள்ளம் அடையும் அந்த உயிருடைய பிரைட்னஸ் வந்து எப்படி அப்படின்னா இந்த உலகம் பூராவும் பிரதிபலிக்கும். நம்ம உயிர் வந்து நம்ம குடும்பத்துல தான் பிரதிபலிக்கும். மண்டையை போட்டா முடிஞ்சு போய் அடக்கிட்டு மூணாம் பாத்தியா, அடுத்த வருஷம் பாத்தியா, அதுக்கப்புறம் அத்தா மூத்தா போன டேட் என்னடா தெரியலையேன்றுவாங்க, முடிஞ்சா அவ்வளவுதான் இங்க உள்ள ரூஹ். ஆனா அந்த ரூஹை நம்ம உள்ளத்துல ஏத்திட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் அது பிரதிபலிக்கும். எப்படி? அதற்கு உதாரணமா நம்ம யாரை பார்க்கலாம் அப்படின்னா நபிமார்களை பார்க்கலாம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம பார்க்கிறோம். அவங்க நம்மளை விட்டு மறைஞ்சு எவ்வளவு காலமாச்சு, 1400 வருஷமாச்சு. இன்னமும் அவர்களை நம் முன்னால் இருப்பது போல நினைத்து ஃபிக்கர் பண்ணி ஃபீல் பண்ணி வாழக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம மௌலிது ஓதணும், யாருக்கு ஓதணும்? கடைசியில் எந்திரிச்சு சலாம் பைத்து ஓதணும், யாருக்கு ஓதணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஏன் அவங்க தான் மூத்தா போய் 1400 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சே, ஏன் இன்னும் ஓதுறோம் அப்படின்னா அவர்கள் நம்மளை விட்டு மறைந்திருந்தாலும் அவர்கள் உள்ளம் கொண்ட நூர் பிரதிபலிக்குது, ஜொலிக்குது. 13 வருஷத்துல லட்சக்கணக்கான மக்களை வந்து இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தாங்க. எப்படி? ஏற்கனவே களிமா சொன்ன மக்களை கொண்டு வரல, இஸ்லாம்டா என்னன்னே தெரியாத மக்களை, காட்டரபிகளா இருந்த அந்த காட்டுவாசிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இந்த களிமாவை கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த ரூஹை கொண்டு அந்த மரணித்து போன உள்ளங்களுக்கு வந்து சார்ஜ் ஏத்துறாங்க. அவங்க உள்ளத்துல உள்ள நூரை கொண்டு மரணித்த உள்ளங்களுக்கு சார்ஜ் ஏத்துறாங்க. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லுவான், அவமன் கான மைத்தன் ஃபாஹியைனாஹு, நீங்க எல்லாம் மௌத்தா போயிருந்தீங்க, செத்து போய் போன மாதிரி இருந்தீங்க. நான் நேத்தே சொன்னேன், அல்லாஹ் வந்து மௌத்தானவர்களாக இருந்தீர்கள், மையத்தாக இருந்தீர்கள்னா ஜனாசாவை பார்த்து சொல்லல. யார் உள்ளம் தூய்மை இல்லாம இருக்கானோ, உள்ளத்துல அல்லாஹ்வுடைய நூரை அடையாமல் இருக்கானோ அவனை பார்த்து அல்லாஹ் மையத்துன்னு தான் சொல்றான். அந்த அர்த்தத்தை தான் சொல்றான், அவமான் கான மைத்தன், நீங்க எல்லாம் மையத்தாக இருந்தீர்கள், நான் உங்களுக்கு உயிர் கொடுத்தேன். அப்புறம் அந்த ஆயத்துடைய தொடர்பு சொல்றான், நான் அலா நூரிஹி, உங்கள் மீது அந்த நூரை கொடுத்து, கலிமா என்ற நூரை கொடுத்து, வேதம் என்ற நூரை கொடுத்து, நபி என்ற நூரை அனுப்பி உங்களுக்கு நான் உங்களுடைய உள்ளத்தை உயிர்ப்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்றான். பெருமைமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மளுடைய உள்ளத்துல எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, அவனுடைய தௌஹீதை கொண்டு, அவனுடைய கலிமாவை கொண்டு நம்ம உள்ளத்தை வந்து உயிர்ப்பிக்க செய்யணும் அப்படின்னா. இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வந்து நாளைக்கு நம்மளுடைய நன்மைக்கு தகுந்த மாதிரி, பாவத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து நரகத்துல போடுறான், சொர்க்கத்துல போடுறான், இப்படிலாம் நடக்காங்க. அதை நம்ம வந்து படிக்கிறோம். இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு தாயை விட 70 மடங்கு அடியான் மேல நேசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்னப்பா தாயை விட 70 மடங்கு நேசன்னு சொல்றான், ஆனா கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம தூக்கி நரகத்துல போடுறானே, இங்க நான் என்ன சேட்டை பண்ணாலும் எங்க உம்மா தீய வச்சுலாம் சுட மாட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் நம்மை நரகத்தில் போடுவதும் நம் மீது உள்ள ஒரு பாசம்தான். ஒரு மூமின் வந்து அப்படிதான் விளங்கணும். காரணம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த தங்க நகை செய்யற இடம்லாம் இருக்குல்ல, செம்ப உருக்குறது, தங்கத்தை உருக்குறது, அப்ப அந்த மாதிரி சமயத்துல ஒரு அந்த இதுல மங்குல வந்து தங்கம் உருக்கப்படுது, இன்னொரு மங்குல வந்து செம்பு உருக்கப்படுது. இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் என்ன செய்யறாரு, தம்பியை கூப்பிட்டு, தம்பி இதை பார்த்துக்க நான் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே,
இவன் பார்க்கறேன் ஏன் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு, ரெண்டும் வேற வேற இதுல உருக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தங்கத்தை தூக்கி செம்புல ஊத்திட்டான். சரியா? இப்ப இந்த செம்போட தங்கம் கலந்துருச்சு அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, சரி போயிட்டு போய் யாராச்சும் விடுவாங்களா? திருப்பி அந்த செம்பை உருக்கி தங்கத்தை தனியா எடுத்து செம்பை தனியா எடுத்து என்ன செய்வாங்க, பிரிச்சு எடுப்பாங்க. அப்ப இது கொஞ்சமா இருந்தா சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ ஒரு 50 கிலோ செம்புல ஒரு 20 கிராம் தங்கத்தை கலந்துட்டாங்கன்னு வச்சுக்கிறீங்களா, இதை பிரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். 50 கிலோ செம்பு 20 கிராம் தங்கம் கலந்துருச்சு அப்படின்னா இதை ரொம்ப ரிஸ்க் எடுத்து அதை உருக்கி அதை தனித்தனியா பிரிக்கிறதுக்குள்ள கெமிக்கல்லாம் போட்டு என்ன செய்யணும், பிரிச்சு எடுக்கணும். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மனிதனையே நரகத்துல போடுறான் அப்படின்னா அவன் என்ன சொல்றான்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை கொண்டு உன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து, என்னுடைய நூரை கொண்டு நிரப்பு, தூய்மையானவனான இந்த உலகத்துல வாழு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டா, ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதோட முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையில ஒரு தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாலும் அவன் கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போவாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா எப்படி போவான் அப்படின்னா, வாழ்க்கையில ஒரு முறை அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டான், அந்த நூறு உள்ளத்தினுடைய அடி பகுதியில் உட்கார்ந்து இருக்கு. அதுக்கப்புறம் அது மேல நிறைஞ்சது பூரா குப்பை, அதுக்கு மேல நிறைஞ்சது பூரா குப்பையை நிறைச்சி அப்படியே உள்ளத்தை நிறைச்சி வச்சிருக்கான். இப்ப அல்லாஹ் பார்க்கறான், இந்த அடியானை சொர்க்கத்துக்கு அனுப்பணும். ஆனா சொர்க்கம் தூய்மையான இடம், அசுத்தமானவர்கள் அங்க போக முடியாது. இன்னும் அல்லாஹ்வுடைய பார்வையில கல்பு அசுத்தமானவர்கள் போகவே முடியாது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா, சரி என்ன 50 கிலோ செம்புல 20 கிராம் தங்கத்தை கலந்த மாதிரி இவ்வளவு பெரிய உள்ளத்துல இவ்வளவு பெரிய குப்பையை வச்சிருக்கான், கீழே கொஞ்சோடு நம்மளுடைய நூரை சேர்த்து வச்சிருக்கான். அப்படிங்கிறனால இப்ப அல்லாஹ் அந்த குப்பையவும் அந்த நூறையும் தனித்தனியா பிரிக்கணும், அந்த தங்கத்தை தனியா எடுக்கணும், இந்த பித்தளைய செம்ப தனியா எடுக்கணும். அதனால என்ன செய்யறான்னா, அதை பிரித்து எடுப்பதற்காக வேண்டிதான் நரகத்துக்கு அனுப்புறான். அப்ப பிரித்து எடுத்து அந்த பாவங்கள் கரிஞ்சி சாம்பலா போன பின்னாடி அல்லாஹ்வுடைய நூறு கரியுமா? நரகத்துல கரியாது. அப்ப அந்த அல்லாஹ்வுடைய நூரை மட்டும் கொண்ட உள்ளமாக அவன் மாறிய பின்னாடி மா உல் ஹயான்னு சொல்லுவாங்க. அதாவது நரகத்திலேருந்து வந்தவன அல்லாஹ் ஒரு தண்ணியில போட்டு முக்குவான், அடையாளமே மாறி போயிடும், அப்படியே பிரைட்னஸ் ஆயிடுவான், அப்புறம் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். ஏன் ஒரு மனிதனை நரகத்துல போடுறோம் அப்படின்னு சொன்னா நம்மளை பரிசுத்தப்படுத்ததான். அப்ப நம்மளே ஆல்ரெடியா பரிசுத்தமா ஆயிட்டோம்னு வச்சுக்கிறோங்க, தப்பிச்சோம். அப்ப அல்லாஹ் தான் என்ன சொல்றான், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது ஒரு ரூஹ். யார் அந்த ரூஹை தன்னுடைய உள்ளத்தில் வாங்கி அதை பிரதிபலிக்க, அதாவது சேமித்துக் கொள்கிறார்களோ அவருடைய உள்ளம் ஹயாத்தானதாக, உயிர் உள்ளதாக, அல்லாஹ்வுடைய நூரை பெற்றதாக இருக்கும். நேரடியா சொர்க்கத்துக்கு போயிடலாம். அப்ப நேரடியா சொர்க்கத்துக்கு போகணுமா, இல்ல என்னைய போட்டு நெருப்புல போட்டு உருக்கி அல்லாஹ்வுடைய நூரையும் பாவத்தையும் தனித்தனியா பிரிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம சொர்க்கத்துக்கு போகணுமாங்கிறத அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கையிலேயே கொடுத்துட்டான் இன்ஷா அல்லாஹ். அதனால அல்லாஹ் எப்படி நம்ம வாழன்னு விரும்புறானோ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.